வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெபுட் சேனல். நான் நாங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ ஃபைனலி நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2 ஓட எண்டிங் வந்து பார்த்தாச்சு. நம்ம எபிசோட் 8 ஓட. அண்ட் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ நான் எண்டிங் எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு பேச. பட் அதுக்கு முன்னாடி நம்ம மெயினான ஒரு விஷயம் பார்த்தாகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேமன் டார்கெரியனுக்கு வந்த விஷன்ஸ் அண்ட் அவர் பார்த்த ஃபியூச்சர் என்னன்ட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 விஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து நம்ம ஆலிஸ் ரிவர்ஸ் நம்ம டேமன் டார்கெரியன் வந்து நம்ம வீர்வுட் ட்ரீட் வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த வீர்வுட் ட்ரீல வந்து நம்ம டேமன் டார்கெரியன் டச் பண்ணும்போது இந்த 5 விஷன்ஸுமே வந்து அவர் காட்டப்பட்டிருக்கும். ஸோ இது என்னென்ன அண்ட் இது வந்து எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிளட் ரேவன். ஸோ நம்ம பிளட் ரேவன் ஒரிஜினலாக நம்ம புக்ஸில் வந்து நம்ம பிரெண்டன் ரிவர்ஸ் கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு பிளாக் ஃபயர் ரிபெல்லியன் முக்கியமான ஆள்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இவர் இப்பயே இருக்கிற ஆளே கிடையாது. இன்னும் இவர் பொறக்க கூட இல்லை ஆக்சுவலா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 ஜெனரேஷனுக்கு அப்புறம் தான் வந்து பொறப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரெண்டன் கேரக்டர் வந்து இப்போ காட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷன் கேட்டிங்கன்னா, எஸ். ஏன்னா பிளட் ரேவன் ஒரு முக்கியமான கேரக்டர் நம்ம டார்கெரியன் ஹிஸ்ட்ரியில். பிகாஸ் அவர் நம்ம 3 ஐட் ரேவனா மாறினதுனால. அண்ட் நம்ம பிராண்டன் ஸ்டார்க் அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸுக்கு இவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டன் ஸ்டார்க்கு நம்ம 3 ஐட் ரேவனா ஹெல்ப் பண்ணுவார்ல. ஈவன் நம்ம நெட் வர்சஸ் நம்ம ஆர்த்தர் டெயின் காமிச்சது எல்லாமே இவர் தான். அண்ட் இவர் எப்படி ப்ரோ நம்ம டேமன் பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம டேமன் டார்கெரியன் ஃபியூச்சரை பார்க்குறாரு. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, நம்ம ஃபியூச்சர் தான் பார்த்தாருன்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளட் ரேவன் பாஸ்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்காரு. எஸ், பிளட் ரேவன் வந்து பாஸ்ட்டை பார்க்குறது வந்து ஒரு உண்மையான விஷயம் தான். அண்ட் அது அவரோட பவர் கூட, ஓகேங்களா. ஈவன் பாஸ்ட்டை வந்து மேனிப்புலேட் கூட பண்ண முடியும். அது வந்து எல்லா வார்கோட எபிலிட்டிஸ் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி பிளட் ரேவன் பாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த சாங் ஆன் ஐஸ் அண்ட் ஃபயர் வந்து உண்மையாக்கும்னு சொல்லி வந்து மேபி நம்ம டேமனுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, மேபி இப்படி கூட இருக்கலாம். பட் ஐ திங்க் நம்ம பிளட் ரேவனோட கேரக்டர்ஸ் அண்ட் அவரோட அப்பியரன்ஸ் ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. அண்ட் அவருக்கு அந்த ஒன் ஐயில் வந்து இதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மாற்றிட்டாங்க. பட் மேபி ஐ திங்க் நம்ம ஷோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொண்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. புக்ஸில் இருக்கும்போது அவரோட கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பேட்டில் ஹார்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே கொஞ்சம் எங்கே இருக்கார் ஆக்சுவலாக பிளட் ரேவன். ஸோ நம்ம பிளட் ரேவனாக மாறும்போது அவருக்கு வந்து அட்லீஸ்ட் ஐ திங்க் கேமோ புக்ஸ் மாதிரி போனோன்னா ஒரு 25க்கு மேலே இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் எங்கே இருக்காரு, 20s அந்த மாதிரி தான் இருக்காரு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் விஷனுக்கு வந்து போவோம். ஸோ செகண்ட் விஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நைட் கிங். ஓகே, ஸோ நம்ம நைட் கிங் இல்லை நம்ம ஒயிட் வாக்கர்ஸ், ஸோ இவங்கள வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து நைட் கிங்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஆக்டர்ஸ் வந்து மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நமக்கு எக்ஸாக்டாக அந்த நைட் கிங் மாதிரி இல்லை, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த மாதிரி. பட் ஐ திங்க் இது வந்து மேபி ஒரு ஒயிட் வாக்கர் ஜென்ரலாக கூட இருக்கலாம். இல்லைனா நம்ம நைட் கிங்காகவே இருக்கலாம். நைட் கிங்னே வச்சுப்போமே. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி இந்த நைட் கிங் தான் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்த நைட் கிங்காக கூட இருக்கட்டுமே. அப்படி இருக்கும்போது இந்த நைட் கிங்கை பற்றி ஏன் இங்கே காட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இந்த ப்ராஃபஸி நம்ம பிரின்ஸ் ஹூ வாஸ் ப்ராமிஸ்ட், ஓகேங்களா. அண்ட் நம்ம ஏகான்ஸ் ட்ரீம், நம்ம சாங் அண்ட் ஐஸ் அண்ட் ஃபயர், அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாமே இது டினோட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது த பிரின்ஸ் ஹூ வாஸ் ப்ராமிஸ்ட் அசோர் ஹசாய். ஸோ இவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கிளான்ஸ், ஐ மீன் நம்ம ஐஸ் அண்ட் ஃபயர் சேர்ந்து நம்ம நைட் கிங்ஸில் நம்ம ஒயிட் வாக்கர்ஸ் வந்து டிஃபீட் பண்ணுறது தான், ஓகேங்களா. ஸோ நம்ம புக்ஸ் மாதிரி போனோம்னா இப்போதைக்கு நம்ம பிரின்ஸ் ஹூ வாஸ் ப்ராமிஸ்ட் வந்து யாருமே வந்து ஜான் ஸ்னோ தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலாக நம்ம புக்ஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படலை. பட் நம்ம ஷோவில் வந்து நிறைய பேர் நம்ம டெனரிஸ் அண்ட் ஆல்சோ நம்ம ஜான் ஸ்னோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் நம்ம டெனரிஸ் இதுக்கு வந்து உண்மையான்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம். அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம நைட் கிங் வந்து காட்டுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரின்ஸ் விசரிஸோட ட்ரீம்ஸ், ஐ மீன் நம்ம பிரின்ஸ் விசரிஸ் வந்து இதை தான் சொல்லிட்டு இருந்தார் நம்ம ரெனேரியாவுக்கும் சரி, இல்லை நம்ம டேமனுக்கும் சரி. ஏன்னா நம்ம டேமன் வந்து இதை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டார். அண்ட் இது எல்லாமே நம்ம விசரிஸோட ஒரு ஃபூலிஷ்னஸ் நினச்சிருப்பாரு, ஓகேங்களா. விசரிஸ் கதை சொல்கிறதா. பட் இங்கே நம்ம டேமன் கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் அவரே நம்ம ரெனேரியாட்ட வின்டர் இஸ் கம்மிங் சொல்லி ஹை வெலேரியன் சொல்லியிருப்பாரு. ஈவன் நம்ம ரெனேரியா வந்து இந்த டேமன் கேரக்டர் வந்து இப்போ நம்ம அவங்களோட அப்பா, ஐ மீன் நம்ம விசரிஸ் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ லைக் லிட்டரலி நீங்கள் டேமனோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ அவர் நம்பாத விஷயங்கள் இப்போ நம்புறாரு. அதுக்காக தான் இந்த விஷன்ஸ். அண்ட் அடுத்த தேர்ட் விஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேனி, ஐ மீன் நம்ம டெனரிஸ் டார்கேரியன். ஸோ லிட்ரலி
கூஸ் பம்ப்ஸ்னா கூட சொல்லலாம். பிகாஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்த கேரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம டெனரிஸோட 3 டிராகன்ஸ், அந்த டிராகன்ஸ்லேருந்து இப்போ வெளில வருவாங்களா அந்த ஃபயர் பிட்லேருந்து, ஸோ அதை வந்து போய் காமிச்சிருக்காங்க. அண்ட் டிராகன்ஸ் நம்ம ட்ரோகான், நம்ம விசரியான், நம்ம ரேகால். அண்ட் இது வந்து மேபி நம்ம டார்கேரன் ஃபியூச்சர் ஹோப்பாக கூட இருந்திருக்கலாம் மேபி நம்ம டேமன் டார்கேரனுக்கு. பிகாஸ் நம்ம டேமன் டார்கேரனுக்கும் சரி, எல்லா ஒரு டார்கேரன்ஸ் இந்த முக்கியமாக டான்ஸ் ஆஃப் த டிராகனில் ஃபைட் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முக்கால்வாசி டிராகன்ஸ் வந்து இப்போ வந்து மேபி இந்த ஃபைட்டில் வந்து அழிஞ்சு போயிடுன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சீன் எதை பர்டிகுலராக இண்டிகேட் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன்னா, மேபி டார்கேரியன்ஸ் ஃபியூச்சர்லேயுமே அது டிராகன்ஸ் இருந்திருக்கு அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் அப்படி ஒரு மேபி ஒரு இண்டிகேஷன் மாதிரி, ஓகேங்களா, ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான். ஓகே, உங்கள்கிட்ட டார்கேரியன்ஸ் இன்னும் டிராகன்ஸ் வந்து இருக்குன்ட்டு. பிகாஸ் இந்த ஒரு ஃபைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது இந்த டான்ஸ் ஆஃப் த டிராகனில் எத்தனை டிராகன் வந்து உயிரோட இருக்குன்ட்டு. ஸோ ஸ்பாய்லர்ஸ் வேணும்னா நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பாய்லர் வேணாலும் ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்பாய்லர் வேணுங்கிறவங்க பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன்ஸ் வந்து வெறும் 4 டிராகன்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ இந்த 4 டிராகன்ஸுமே வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே வந்து இறந்துரும். ஸோ இதோட நம்ம டார்கெட்ஸ் டிராகன்ஸ் இருக்காது. ஸோ மேபி நம்ம டெனரிஸோட சீன் வந்து நம்ம ஃபியூச்சரில் நம்ம டார்கெரியன்ஸ் திருப்பி டிராகன்ஸ் வந்து வரும். அண்ட் அந்த ஒரு டார்கெரியன் கேர்ள்கிட்ட வந்து டிராகன் இருக்கிறது வந்து காட்டுறது. மேபி நம்ம டார்கெரியன்ஸ் திருப்பி நம்ம டிராகன் லார்ட்ஸாக மாறுவாங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து இங்கே டான்ஸ் ஆஃப் த டிராகனில் காட்டினது மெயினான விஷயம். ஏன்னா நம்ம டான்ஸ்னால தான் எல்லா டிராகனுமே வந்து அழிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் நம்ம டேமன் பார்த்தது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எய்மவுண்ட் கேரக்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நம்ம கடல்ல வந்து விழுவாரு. ஸோ இது வந்து நம்ம ஃபியூச்சர் ஃபைட் ஆஃப் நம்ம டேமன் டார்கெரியன் அண்ட் நம்ம எய்மன் டார்கெரியன் காட்டுது. ஸோ ஐ திங்க் இது வந்து நம்ம பேட்டில் அபோவ் த காட்ஸ் ஹை. ஸோ இந்த பேட்டில் நடக்கிற அந்த விஷயம் தான். ஸோ இதுவுமே ஒரு ஸ்பாய்லர் தான், பட் ஷோலே காட்டிட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி இது வந்து ஷோவில் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில. மேபி நம்ம டேமன் உயிரோடு இருக்கக்கூட காட்டலாம். பிகாஸ் டேமன் வந்து ஒரு ஃபேன் ஃபேவரட் கேரக்டர். இல்லை கொஞ்சம் ஓவராக ஹைப் ஏற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை கில் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தான். இது வந்து நம்ம ஃபியூச்சர் ஆஃப் நம்ம எய்மண்டை பற்றி சொல்லுது. அண்ட் இதை தான் நம்ம ஹெலனா கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த ஃபைனல் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெனேரியா வந்து நம்ம அயன் த்ரோனில் உட்கார்றது. இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம ரெனேரியா வந்து அயன் த்ரோனில் உட்கார்றது பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸில் வந்து பாசிபிள் கிடையாது. புக்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஏன்னா அவங்க அயன் த்ரோனில் நம்ம புக்ஸில் உட்காந்துருக்கவே மாட்டாங்க. பட் இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்க. மேபி வந்து நம்ம டேமன் விஷனில் வந்து அப்படி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மேபி நம்ம த சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர், த பிரின்ஸ் ஹூ வாஸ் ப்ராமிஸ்ட், இனிஷியலாக வந்து நம்ம ரெனேரியா தான் அந்த கேரக்டர்னு சொல்லி காட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதனால நம்ம டேமன் டார்கெரியன் தன்னோட கிங் பொசிஷன் வேணான்னு சொல்லிட்டு, ஐ மீன் அவர் தான் தன்னை தானே கிங்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி நம்ம ரெனேரியாவுக்கு வந்து அவர் நம்ம ரிவர் லேண்ட்ஸ் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இந்த ஒரு ட்ரீம்ஸாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்படி இருந்தாங்கன்னா நம்ம ரெனேரியா வந்து நம்ம ஆலிஸ் ரிவர்ஸ்க்கும் ஹேரனாலுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி நம்ம ரெனேரியா வந்து அயன் த்ரோனில் உட்கார்ந்ததுக்கான ரீசன், இல்லை இந்த ஒரு விஷயம் காட்டினதுக்கான ரீசன், நம்ம டேமன் டார்கெரியன் ட்ரீம்ஸ் எல்லா ட்ரீம்ஸுமே நம்ம ரெனேரியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி ஒரு விஷன் வந்து கொடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு கடைசி லாஸ்ட் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ நம்ம ஹெலனா, ஸோ நம்ம டேமன் டார்கெரியன் நம்ம ஹெலனா வந்து பார்த்துருப்பாரு. ஸோ இந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ராக்ஷனே இல்லாத ஒரு கேரக்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த 2 கேரக்டர்ஸுமே நீங்கள் ஷோலையும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம புக்ஸ்லையுமே நம்ம ஹெலனா பற்றி நம்ம டேமன் வந்து அவர்கிட்ட பேசுனது கூட நினைக்கிறேன். நம்ம ஹெலனாவும் நம்ம டேமன் பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் இந்த ஒரு கேரக்டர் 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி காட்டுனது இன்ட்ராக்டில். ஸோ நம்ம ஹெலனா மட்டும் தான் பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹெலனாவால் எப்படி ப்ரோ இந்த எபிலிட்டிஸ் பண்ண முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹெலனா வந்து நம்ம ஸ்டார்க்ஸ் மாதிரி ஒரு வார் கிடையாது, ஓகேங்களா. ஸோ நம்ம புக்ஸில் வந்து நம்ம எல்லா ஸ்டார்க் சில்ட்ரன், ஐ மீன் நம்ம சான்சாலேருந்து ஆரியா வரைக்குமே எல்லாருமே வார்க்ஸ் தான். பட் இங்கே நம்ம பிராண்ட் ஸ்டார்க் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம புக்ஸில் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹெலனா வந்து அந்த மாதிரி வார்க் எபிலிட்டி அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ இவங்க வந்து நம்ம டார்கெரியன் ட்ரீம், ஓகேங்களா. ஸோ இல்லைனா டிராகன் ட்ரீம் கூட கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம டேனிஸ் த ட்ரீமர், ஓகேங்களா. ஸோ இவங்க தான் வந்து நம்ம டூம் ஆஃப் வெலேரியாவில் நம்ம டார்கெரியன்ஸ் வந்து காப்பாற்றினாங்க இவங்களோட ட்ரீம் மூலயமா. ஐ மீன் இவங்க தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டார்கெரியன், நம்ம லார்ட் எய்னா டார்கெரியன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டூம் வருது, எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தப்பிச்சு போகணும்னு சொல்லி இவங்க நம்ம டிராகன் ஸ்டோனில் வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி தான் நம்ம டார்கெரியன்ஸ் நம்ம டூம் ஆஃப் வெலேரியாலேருந்து தப்பிச்சாங்களே. ஸோ ட்ரீம் மூலயமா தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹெலனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிலிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க
பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஃபைனலி நம்ம ஹெலனாக்கு இந்த ஒரு ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. அண்ட் அவங்களுமே நம்ம எய்மன்ட்ட சொல்லியிருப்பாங்க, ஏகான் திருப்பி கிங் ஆவான், பட் நீ வந்து இறந்து போயிடுவ. அண்ட் அதுவும் நம்ம அபோவ் த காட் சைன் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பேட்டில் ஆஃப் காட் சைன் தான் குறிக்குது. ஸோ நம்ம ஹெலனாவுமே இங்கே வந்து அவங்க அந்த விஷன்ஸை காட்டுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்களுமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் த விஷன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த உண்மையாக இந்த விஷன்ஸ் வந்து யாரு காட்டுறாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் மேபி பிளட் ரேவனாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கைஸ். பிகாஸ் பிளட் ரேவனோட கேரக்டர் மேலே தான் எனக்கு நிறைய சஸ்பிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். பட் ஐ திங்க் நம்ம ஹெலனா மட்டுமே இதை வந்து நம்ம டேமன்ட்டை காட்டல. மோஸ்ட்லி இது வந்து நம்ம பிளட் ரேவனோட ஒரு வேலையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மேபி வந்து அவர் தான் பாஸ்ட்டை போய் மேனிப்புலேட் பண்ணுறாரு கூட இருக்கலாம். இல்லை நம்ம ஆலிஸ் ரிவர்ஸோட மந்திரங்களாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்மிட் மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்னு போட்டுங்க கைஸ். அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாசனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.